நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கும் வித்யாபுத்திரன் டி.ஆர். ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். இது என்னுடைய 489வது வீடியோ. ஸ்ரீமாத்திரை நமக. இன்றைக்கி பேசக்கூடிய சப்ஜெக்ட் வந்து சித்த வைத்தியத்தை பற்றி சொல்லலான்ட்டு. ஏன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி டாக்டர் பத்மபிரியாண்டு சித்த டாக்டர் ஷீ இஸ் லிவிங் அட் சைதாப்பட்டில் இருக்காவ. அவள் வந்து திடீர்னு பார்க்க வந்தா. அவள் மெசேஜ் அனுப்பிச்சா நான் பார்க்கவே இல்லை. புதுசாக வந்திருக்கா. மாமா உங்களை பார்க்க வரணுன்னா உங்கள்கிட்ட உபதேசம் வாங்கிக்கணுன்னா. சரி, அவள் வந்து ஒரு அமாவாசைக்கும் போது முதல்ல வந்து இன்ட்ரொடக்ஷன் பண்ணிவிட்டு அமாவாசைக்கும் போது படிசார் கட்டிகிட்டே வந்துட்டா. சரி, நானும் இந்த அன்றைக்கி நான் பஞ்சகச்செல்லாம் கட்டியிருந்தேன் தர்ப்பணம் பண்ணுறதுக்காக. கரெக்டான டைம் தக்கம் வந்துட்டு உபதேச மந்திரம்லாம் வாங்கிட்டேன். அப்போ ஷி ஹஸ் கிவன் மீ எ புக். திஸ் இஸ் அ புக் ரிட்டன் பை ஹர். தினத்தந்தியில் வெளியிட்டிருக்க. இது வந்து ஆயுளை அதிகரிக்கும் ஆரோக்கிய உணவுகள்ண்டு. மாமா இது பிரகாரம் பண்ண ரொம்ப நல்லாயிடும், உங்களுக்கு உடம்பு எதுவுமே வராது அப்படின்னா. சித்தா டாக்டர் 25 வருஷம் அவளை பற்றி போட்டிருக்கா பாருங்க. மருரா பத்மபிரியா பாளையங்கோட்டை அரசு சித்த மருத்துவக் கல்லூரியில் பயின்றவர். 25 வருடங்களாக மருத்துவ சேவையை ஆற்றி வருகிறார். ஊடகங்களின் மூலமாக உடல் ஆரோக்கியம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார். இவன் தான் அந்த லேடி, டாக்டர் பத்மபிரியா வாத்துக்க ரங்கநாதன் பேர். அவள் பையன் வந்து அமெரிக்காவில் இருக்கான். அடுத்த ஏப்ரல் மாதம் போகிறாவோ, அமெரிக்காவுக்கு போகிறாவோ. அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி 30ஆம் தேதி வந்து பார்க்குற மாமா அவங்கள. ஷீஸ் டாக்டர் பத்மபிரியா. எதுக்கு சொல்கிறவர்னா, அவன் லட்சக்கணக்கான சில வருஷம் ஆயின்மெண்ட்டெல்லாம் போட்டு இந்த கால் உண்டுக்கு மேல் பாகத்துலேயும் ஒன்று இருக்குது, பாதத்துலேயும் எனக்கு பிரச்சனை இருக்குது. அவள் 2-3 தைலம், ரணஸ் தைலம் ஒன்று கொடுத்தா, அதை தொடங்கிங்க மாமான்னா. அப்புறம் அந்த மட்டன் தைலம்ண்டு. இந்த மட்டன் தைலத்தை ஜஸ்ட் யூஸிங் ஃபார் த பாஸ்ட் 1 வீக் தான் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல வெரி குட் இம்ப்ரூவ்மெண்ட் இஸ் இந்த பாதத்தில் இவ்வளோ பெரிய ஓட்டை இந்த சென்ஸ் மேல் தோல் எடுத்ததுனால ஐ கேனாட் கீப் அது பாதம் லைக் திஸ், லைக் நார்மலாக நடக்க முடியாது. ரத்தம் வந்துடும் அதுலேருந்து. ஸோ அதனால் டெய்லி குளிச்சுட்டு பேண்டேஜ் போட்டு தான் வந்து அதுக்கப்புறமா வந்து செருப்பு போட்டு தான் நடக்க முடியறனால. கோவிலுக்கு போனாலும் அந்த பேண்டேஜோடு நடக்க முடியும். இதை எடுத்துடுவேன், டெம்பிள் சாக்ஸ் போட்டுக்கலாம். அது என்ன கர்ம வினையாட்டம் நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். ஒரு 5 வருஷமாக அந்த சப்ஜெக்ட் மாறி வந்தது. அப்போ ஷீ ஒன்லி சஜஸ்டட் திஸ். நான் மட்டன் தையில யூஸ் பண்ணுங்க மாமா, இந்த ரணத்தையில் யூஸ் பண்ணி பாருங்க. பின்னாடி நான் திருப்பி ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டு போகிறேன். ஃபோட்டோ கேட்போம், குளிச்சுட்டு வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்புவோன்னு. அந்த மாதிரி ஹூ வில் டூ. அம்பாலே வந்து அவளை அமிச்சான மாதிரி நினச்சிப்பேன் நான். ஏன்னா இந்த மாதிரி ஷீ இஸ் சித்தா டாக்டர். நம்மளுடைய உடல்நல நல்லபடியாக இருக்கணும்னா வேண்டிக்கிறவோ. ஷீ இஸ் அரௌண்ட் 50 years ஓல்டு தான் இருக்கும் நினைக்கிறேன். நல்ல வெரி ஆக்டிவ் லேடி. அப்போ அவளுடைய இதெல்லாம் பார்த்துருந்தேன். எங்கள் அம்மா பண்ணுறதெல்லாம் கூட எழுதியிருக்கா. அதில் இந்த ஒரு இது பண்ணியிருக்கா, மோர் ரசத்தை பண்ணி போட்டிருக்கா. அதாவது நான் முன்னாடியே பேசியிருக்கேன் மோர் ரசத்தை பற்றி. மோர் ரசம் இந்த ஜுரமெல்லாம் வந்துச்சுங்களேன் நமக்கு. அந்த நேரத்தில் இந்த இது ஓமத்தை நல்லா வறுத்துட்டு எடுத்து வச்சுட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி அதில் காஞ்ச மிளகாவோ இல்லைனா வந்து மோர் மிளகாவோட போடலாம். அது பண்ணி இந்த ஓமத்தை வறுத்து வச்ச அதையும் போட்டு அதில் நல்லா மோரை கடைஞ்சி அதில் விட்டுட்டு லைட்டாக சூடாகிற மாதிரி இந்த போதும். அது பிரிஞ்சு போடக்கூடாது. மோர் உப்பு போட்டு இறக்கி வச்சிடலாம். அது சுட பதிஞ்சு சாப்பிடலாம், குடிக்கலாம். ஹிதமாக இருக்கும் அந்த ஹோமம் கலந்ததுனால. ஸோ ஜுரமாக இருக்கிறவாள் கூட கொடுக்கலாம். அதை நார்மலாக ஜுரமாக அவளுக்கு தயிர் மோரெலாம் தரமாட்டா. ஆனால் திஸ் மோர் ரசம் கேன் பி கிவன். அதை எழுதியிருக்கா. அதை இந்த மாதிரி பல இது வெந்தய களி சாப்பிடுங்கன்னு போட்டிருக்கா. இந்த ஜஸ்ட் ஐ வில் ரீட் அவுட். இந்த வாழைத்தண்டு உணவுகள், இது சிறுநீர் நோய் தீர்க்கும் வாழைத்தண்டு உணவு, அப்புறமா ஜீரண ஊறுகாய், இலை பானம், நிறைய விஷயங்கள். ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் ரொம்ப அழகாக இருக்கா. வெள்ளரிக்காய் தோசை, இட்லி. ஆமாம், நீ புக்கை படித்தாளான்னா. ஸோ அவள் கேட்டாளை பாவம் கொண்டு வந்து கொடுத்தா புக்கை செய்து பண்ண. அதே மாதிரி கொத்தமல்லி காப்பி
அது தனியாக இருக்கு இல்லையா, நல்லா வறுத்து அது வந்து அதுலேருந்து காப்பி தயாரிக்கிறது. வெப்பம் குளிர்காய்ச்சல் பித்தம் வெப்பம் குளிர்காய்ச்சல் பித்தமஞ்சு சாத்தி விக்கல் தாகமொடு தாது நட்டம் சக்தி எழும் பாதிவிகார் மட வன்கார்த்த பீபீரணம் பூதளத்தில் வாத சுற்றும் போற்றும் அப்படி மல்லிகை சிறப்பிடத்திற்கு சித்த மருத்துவ பாடல் இது. உடலில் ஏற்படும் சூடு குளிர்காய்ச்சல் அஜீரணம் விக்கல் வாந்தி நாபரட்சி ஏப்பம் போன்றவர்களே மல்லி நீக்கும், தாது சக்தியை அதிகரித்து செய்யும், புண்களை குணப்படுத்தும், அஜீரண கோளாறு இருப்பவருக்கு வாய் நாற்றம் இது குடிச்சா போயிடும் அப்படின்னுக்கா. அவர்கள் மல்லியை சுத்தப்படுத்தி மென்று சாப்பிட்டு வாய் கொப்பளிக்க வேண்டும். இவ்வாறு செய்தால் வாய் புண் இருந்தாலும் போய்விடும். நிறைய ஆராய்ச்சி பண்ணி எழுதியிருக்கா. சுக்குமல்லி காப்பி மல்லி 2 தேக்கரண்டி 5 தேக்கரண்டி 2 சுக்குத்தூள் 2 துண்டு தேக்கரண்டி சீரகம் 1 தேக்கரண்டி மிளகு அரை தேக்கரண்டி காப்பி தூள் 1 தேக்கரண்டி கருப்பட்டி தேவைக்கு இதெல்லாம் கலந்து இது பண்ணலாம். சுக்குமல்லி காப்பி பண்ணலான்னு போட்டிருக்கார். செளி இருமலை பக்கம் மிளகு உணவுகள் நிறைய விஷயங்கள் இருக்குதுல்ல. இந்த நம்பர் ஆஃப் பேஜஸ் கிட்டத்தட்ட 224 பேஜ் தினத்தந்தி வெளியிட்டிருக்கா. இந்த புக்கை நல்ல திக்கான பேப்பர், நல்ல வடவடான்னு இருக்கு, நல்ல குவாலிட்டி. இது பிரிண்டிங்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. கலர் பிரிண்ட் இது பண்ணியிருக்கா. இது ஒர்த்து பையிங் வச்சுக்கோங்க. ஆரோக்கியம் ஆயுளை அதிகரிக்கும் ஆரோக்கிய உணவுகள் ரொம்ப சிம்பிளிஃபைடு இதுதான். அதே மாதிரி வயசானவா வந்து இந்த பாதாம் பிஸ்தா சாரப்பருப்பு இதெல்லாம் போட்டு அரைச்சி அதில் வந்து லைட்டாக சுட வைக்காமல் கூட குடிக்கலாம் போட்டிருக்காங்க. அது வந்து நல்ல உடம்புக்கு சத்து கொடுக்கும். அந்த மாதிரி அற்புத சக்தி நிறைந்த ஆரூரட்கிழங்கு, அது உடலுக்கு குளிர்ச்சி தரும் முலாம்பழம், பழ வகைகள், காய்கறி வகைகள், கீரை வகைகள் என்னெல்லாம் சேர்த்துக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதை வாரத்தில் வந்து ஒவ்வொன்றா ட்ரை பண்ணி பார்க்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. டெங்குவை கட்டுப்படுத்தும் அம்மான் பச்சரிசி, நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கா. பூண்டு உணவுகளும் சொல்லியிருக்கா. பூண்டு நிறைய பேர் சில பேர் சாப்பிடுவா. நார்மலாக நான் வந்து ஐ டோன்ட் ப்ரிஃபர் பூண்டு. வெரி ரேர் அக்கேஷன்ஸு எனக்கே அவனை ரசத்தில் வேணாம் தட்டி போடுவோம் தவிர பூண்டு நித்தியப்படி சேர்க்க மாட்டோம் நாங்கள். ஸோ இந்த பூஜைக்கு உதவாது பூண்டு. பூண்டு வெங்காயம் ரெண்டுமே வந்து சாத்மீக உணவில் வராதனால அது சேர்க்கறதில்ல. ஆனால் வந்து அவள் வந்து இந்த பூண்டு உணவுகளையே போட்டிருக்கா அதில். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். எதேச்சியாக கடவுளுடைய அம்பாள் அனுகிரகத்தில் அவள் வந்து சிக்ஷையாக மாறினா எனக்கு. ஸோ அவள் இப்போ ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்து ஐ வில் சஜஸ்ட் சர்டன் திங்ஸ் மாமான் இருக்கா. சரி கேட்கலாம். அதாவது இதில் போய் அலோபதியில் போய் மாட்டிக்கிறதை விட இந்த சித்த ஆயுர்வேதிக்கில் போனால் ஓரளவுக்கு வந்து உடம்புக்கு அதுதான் ஏற்றுக்கிறது. சித்த ஆயுர்வேதம். அலோபதி சாப்பிட்டு தொலைக்கிற வேறு வழி இல்லை. அது மாதம் வந்து கடை 25,000 கிட்டத்தட்ட ஆகுது அந்த மெடிசன்ஸை. பட் ஸ்டில் வாட் டு டூ, யூ ஹேவ் டு லீவ் வித் தட். பட் அதர் உணவுகளில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பேன். இந்த மாதிரி தான் சாப்பிடுவேன் நான். அது பீர்க்கங்காய் துவையல் பண்ணுவேன். அப்புறமா வந்து இது இந்த இஞ்சி மல்லி ஜீரகம் இதெல்லாம் ஊற வச்சு நிறைய மல்லி போடணும். அதை அரைச்சி அதை கொதிக்க வச்சு அதை ஆறின பிறகு அந்த எக்ஸ்ட்ராக்டில் தேனோ இல்லைன்னா கொஞ்சம் வெல்லமாக போட்டு எலுமிச்சம் பொழியணும். 1 or 2 எலுமிச்சம் பொழிக்க வச்சா அதை ஒரு அரை கிளாஸ் குடித்தா போதும். அப்படியே பித்தமெல்லாம் கம்ப்ளீட்டாக அடங்கிடும். ஒரு வீக்லி ஒன்ஸ் எவ்ரி ஒன் ஷுட் டேக் இட். இஞ்சி சரசம் எங்கள் அம்மா பண்ணுவா அந்த காலத்தில். அது அதே மாதிரி நித்தியப்படியே இப்போ சாம்பார் சாப்பிடக்கூடாது. ஒரு நாள் மோர் குழம்பு, ஒரு நாள் வத்த குழம்பு, அந்த மாதிரிலாம் மாறி இருக்கும்போது ரசம் கூட சரி, லெமன் ரசம், ஒரு நாள் பூண்டு ரசம் வச்சுக்கோங்க, ஒரு நாள் பருப்பு ரசம், ஒரு நாள் மிளகு ரசம், ஒரு நாள் ஜீரக ரசமே ஜீரகத்தையே நல்லா ஊற வச்சு அரைச்சி பண்ணுறது. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணி நமக்கு வந்து நம்ம இதில் சனாதன தர்மத்துலையும் சரி, இந்திய உணவு வகைகள் எஸ்பெஷலி தமிழ்நாட்டிலலாம் வந்து பாரம்பரிய உணவுகளில் இந்த மாதிரி உணவே தான் மருந்து. அது வந்து இட் மேக்ஸ் அ பாடி பர்ஃபெக்ட்.
இது இல்லைன்னா மிஷின் அடிக்கடி ரிப்பேர் ஆகுது, இல்லைன்னா இவங்ககிட்ட போய் டாக்டர்கிட்ட போய் அழ வேண்டியிருக்கு. அவன் என்னவோ சொல்ல அது அது ஒன்றும் அவளுக்கு என்ன தெரியும். அந்த காலத்தில் ஒரே டாக்டர் இருப்பார். ஹீ வில் see the entire பாடி. இப்போ டாக்டர் உடம்போட தொட மாட்டேன்றாள் இப்போல்லாம். அவள் வந்து நீங்களே ரிப்போர்ட் கொண்டு வந்துருவோன்ற இந்த ரிப்போர்ட்லாம் பார்த்து ரிப்போர்ட்டை பார்த்து அவன் சொல்கிறத விட தே ஆர் நாட் செக்கிங் த பாடிஸ். இந்த பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் கூட பார்த்தேன், இந்த சத்தோஸ்கோப்பை பார்த்து பின்னாடி முதுகு முன்னாடி வைக்கிறாத விட அந்த காலத்தில் அப்படிலாம் இல்லை. வயிற்று அமுக்கி பாப்பா எல்லாம் பண்ணுவா. ஒரு டாக்டர் ஹி வில் கிவ் ஆல் த மெடிசன்ஸு. ஜென்ரல் ஃபிசிஷியனாக இருப்பார். அது நல்லா தான் இருந்து நல்லா கேட்டுது உடம்புக்கெல்லாம். இப்போ வந்து ஒவ்வொரு பார்ட் ஆஃப் த பாடிக்கு ஒரு டாக்டர். ஹார்ட்டுக்கு ஒரு டாக்டர், இதுக்கு லங்ஸுக்கு ஒரு டாக்டர், கிட்னிக்கு ஒரு டாக்டர், இந்த மாதிரி மூட்டுக்கு ஒரு டாக்டர், நம்ம ஒரு மாதிரி விதமான டாக்டர்ஸு ஒவ்வொரு ஸ்பெஷலைசேஷன்றா. அதே மாதிரி இதுக்கு தைராய்டு ஒரு டாக்டர், அந்த மாதிரி ஆகிடுது. இப்போ இந்த ஜென்ரல் ஃபிசிஷியனே கம்மியாகிடுது, கிடையவே இல்லை. ரொம்ப 100ல் 1 2 பேர் தான் இருக்கா. அது மாதிரி ஜென்ரல் ஃபிசிஷியன் இஸ் த பெஸ்ட். எனக்கு தெரிஞ்சாக்க ஹி நோஸ் தட் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி. ஒரு டாக்டர்னு ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தர் தான் இருப்பாள், அவள் அதை போய் பார்ப்பா. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது வந்து பீப்புள் ஷுட் நோ அபவுட் தி சித்தா மெடிசன் அண்ட் ஆயுர்வேதிக் மெடிசன், யுனானி, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் என்ன நடக்கிறதுண்டு. இப்போ நிறைய யூடியூப்பில் வருது, கூகுளில் போய் சர்ச் பண்ணிக்கலாம். என் பசங்கள்லாம் நல்லா பார்த்து சொல்லுவாள் ஒன்றுத்தையும். அவள் வந்து அந்த சர்ச் பண்ணி சொல்கிறதுல கெட்டிக்கார அவள். இப்போ இருக்க ஜெனரேஷன் அப்படி தான் இருக்குது. ஸோ உதாரணமாக திருப்பலாசுவரணம் வயிறு இதுவாக இருந்ததுன்னா, மந்தமாக இருந்து மலைச்சிக்கல் இருந்துன்னா திருப்பலாசுவரணத்தை ஒரு ஸ்பூன் வாயில் போட்டுட்டு வாம் வாட்டர் குடித்தா போதும். நெக்ஸ்ட் டே மார்னிங் வயிறு வந்து படப்படன்னு க்ளீன் ஆகிடும். ஸோ இதெல்லாம் வந்து சித்த மருத்துவர்கள் அந்த காலத்திலேயே சொல்லியிருக்கா சிலதெல்லாம். இப்போ இருக்கிற வந்து எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிடுறா. அலோபதி டாக்டர்கிட்ட போனால் அதை ஒத்துக்க மாட்டாள். அவளோட சொல்லவும் கூடாது, நம்ம தனியாக இதை நம்ம தான் பண்ணிக்கணும். நான் அதை வந்து ஒத்துக்க மாட்டாள். அவள் வந்து இந்த மெடிக்கல் மார்ஃபியால் நிறைய திங்ஸ் என்னென்னோ மேலே வருது. அதெல்லாம் கதை தலை சுத்தம் நமக்கு. எங்கேயோ ஏதோ உலகம் எதையோ நோக்கி சொல்கிறது. அதே மாதிரி இந்த ஜெனரிக் மெடிசன் கடை ஷாப்ஸ் சொல்கிறா. அது வந்து சாதாரண குடும்பத்தில் இருக்கவ 10 ரூபா மாத்திரை 1 ரூபாய்க்கு தரான்றாங்க. அது அந்த லிஸ்ட்டு, அந்த நாலேஜ் வி ஷுட் டெவலப் டு சம் எக்ஸ்டென்ட். இதெல்லாம் சொல்லி எல்லோரும் இந்த ஆரோக்கியமாக இருக்கணும்னு வேண்டிட்டு ஆரோக்கியத்துக்கு அஸ்வினி தேவ வணங்கும் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்.